வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நாம் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2ல் இருக்க காடு அப்படின்ற கவிதையோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின், வாழை கன்றை. ஸோ வாழை கன்றை, இதுக்கு ஆன்சர் ஆ ஈன்றது. செகண்ட் கொஷின், காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, காடு கூட்டல் எல்லாம். கொஷின் நம்பர் 3, கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஆ, கிழங்கெடுக்கும். அடுத்ததா நயம் அறிக. கொஷின் நம்பர் 1, பாடலில் மோனை எதுகை இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ மோனை அப்படின்னா ஒரு பாடலில் ஃபர்ஸ்ட் லைன்லேயோ இல்லை சீர்னா அடுத்த லைன்லேயோ முதல் எழுத்து ஒரே மாதிரி ஒரே சீரீஸில் வருவது தான் மோனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிமோனை அப்படின்னா ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் வருது. கார்த்திகை காடெல்லாம். சீர்மோனை குரங்கு குடியிருக்கும். மரங்கள் மறைக்கும். இதெல்லாம் தான் இந்த பாடலில் பயன்படுத்தியிருக்க மோனை வார்த்தைகள். அடுத்ததா எதுகை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி அமைவது. செகண்ட் லெட்டர் வந்து சேம் சீரீஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம எதுகை தொடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னெல்லாம் வார்த்தை வந்திருக்குன்னா பார்த்திட பார்வை, குரங்கு மரங்கள், கார்த்திகை பார்த்திட, பச்சை நச்சர, சிங்கம் எங்கும். ஸோ சீர் எதுகை அப்படின்னு பார்த்தோம்னா காடு கொடுக்கும். அடுத்ததா இயைபு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வருவது இயைபு தொடை எனப்படும். ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க வார்த்தைகள் பொருள் கொடுக்கும், ஈன்றெடுக்கும், குடியிருக்கும், கனி பறிக்கும், மயில் நடிக்கும், கிழங்கெடுக்கும். ஸோ லாஸ்ட் வார்த்தை ஒன்றி வருவது இயைபு. அடுத்ததா குருவினா. கொஷின் நம்பர் 1, காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? இதனுடைய ஆன்சர், ஸோ காடுகளில் பூக்கள் வந்து எதை மாதிரி பூத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புமையாக பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, கார்த்திகை மாதத்தில் ஏற்றும் கார்த்திகை விளக்குகள் போல காடுகள் முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை பார்ப்பதற்கு கண்கள் குளிர்ச்சி பெறும் என கவிஞர் காட்டுப்பூக்களுக்கு கார்த்திகை விளக்குகளை உவமையாக கூறுகிறார். ஸோ நம்ம பாடலோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தது தான். வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன யாவை? ஸோ காடுகள்னால நமக்கு என்னெல்லாம் பயன் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்த்தோமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காடு பல வகையான பொருட்களை தருகிறது. ஸோ காட்டிலேருந்து தான் நமக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கிது. செகண்ட் பாயிண்ட், எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிலையை தருகிறது. ஸோ மரங்கள் நல்ல இலைகள் வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி தருது. நம்மளாம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், காய்கனிகளை தந்து மற்ற உயிரினங்களை வாழ செய்கிறது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், காய்கனிகள் எல்லாமே வந்து நம்ம காட்டில் இருந்து தான் கிடைக்கிது. ஸோ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக காடு தான் இருக்குது. காட்டில் வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்டு தன் பசியை போக்கிக் கொள்ளும். மரங்கள் வெயிலை மறைத்து அங்கே நிழல் தரும். ஸோ இதையெல்லாம் தான் காட்டுனால நமக்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சிறுவினா. கேள்வி 1, காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனவற்றை எழுதுக. ஸோ இதுக்கான ஆன்சர், குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். இந்த செயலை கண்டு நச்சுத்தன்மை உடைய பாம்புகள் அச்சத்தால் கலக்கம் அடையும். நரிகள் ஊளையிடும். மிகுந்த சுவையான தழையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். இயற்கையான காட்டில் வாழும் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் மனம் போன போக்கில் அலைந்து திரியும்.
ஸோ இந்த காட்டில் இந்தந்த அனிமல்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிந்தனை வினா கொஸ்டின் நம்பர் 1. காட்டை இயற்கை விடுதி என்று கவிஞர் கூற காரணம் என்ன? ஸோ இதற்கான விடை அடுத்ததா கூடுதல் வினாக்கள் சொல்லும் பொருளும் மீனிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஈன்று அப்படின்னா பெற்று, களித்திட மகிழ்ந்திட, கொம்பு கிளை, நச்சவரம் விஷமுள்ள பாம்பு, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவையான, விடுதி அப்படின்னா தங்கும் இடம். நெக்ஸ்ட் விடையளி கொஸ்டின் நம்பர் 1. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? ஸோ காடு அப்படின்றதுக்கு ஆல்டர்னேட்டிவான நேம்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்ம தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2. கிளிக்கண்ணி குறிப்பு வரைக. ஸோ கிளிக்கண்ணி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான விடை உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் கவிஞர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் என்ன? அதாவது பை பர்த்தாக அவங்களுக்கு ஒரிஜினல் நேம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேம் என்ன அப்படின்னா சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். கொஸ்டின் நம்பர் 5. சுரதா இயற்றிய நூல்கள் சிலவற்றை கூறுக. ஸோ இவர் இந்த கவிஞர் எழுதின வேறு சில நூல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதனுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் அப்படின்ற மாதிரி பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். ஸோ 6th கொஸ்டின் நமக்கு பாடமாக வந்துள்ள இப்பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஸோ இது லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அவ்வளோதான். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.